ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி தான் வருமானு கேட்டால் இதே மாதிரி தான் வரும். ஆனால் எதாக இருந்தாலும் ஓனாக தான் அவங்க கேட்பாங்க. 1 மார்க்ஸு ஓனானா ஒன்றும் இல்லைப்பா, புக்கில் தான் வரும். பாருங்கள், இந்த ஆண்டனிம்ஸ் சினோனிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸ் கேட்பாங்க, 3 சினோனிம்ஸ் கேட்பாங்க. என்ன பண்ணணும்? க்ளோசரி படிக்கணும். நான் பிடிஎஃப் வே டு சக்ஸஸ் பிடிஎஃபே கொடுத்துருக்குறேன். உங்கள் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நிறைய பேர் அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், சரியா? அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா பாருங்கள். அதில் ஓவரால் எல்லாமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். ஓகே, ஸோ ஆண்டனிம்ஸ் சினோனிம்ஸ் 3 ஓகே. அது வே டு சக்ஸஸில் கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் எல்லாமே படி. க்ளோசரி படிச்சுன்னா சூப்பர். அடுத்தது 7வது பாரு, காம்பவுண்ட் வேர்டு. ஸோ இப்படி தான் கேட்பாங்க. ஐ நாப், ஐ கேட், ஐ லேஷஸ், ஐ வீல். என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு பாருங்க, ஹார்ட் பிரேக்கிங். அப்போ ஐஎன்ஜி வந்தால் ஜெரண்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது ஹார்ட் பிரேக்கிங் வேர்ப் ப்ளஸ் ஜெரண்டா, நவுன் ப்ளஸ் ஜெரண்டா, இது ரெண்டு தான். எதோ ஒன்று சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சப்பிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி போடுறது, சப்பிக்ஸ்னால் பின்னாடி போடுறது. ஸோ இதுவும் 2 கேட்குறாங்க. ஸோ அதனால் சூப்பர். ப்ரிஃபிக்ஸ் சப்பிக்ஸ்னால் ரீமேரேஜ், அன்மேரேஜ், மிஸ்மேனேஜ், மேரேஜுங்க, ரீமேனேஜ், அன்மேனேஜ், மிஸ்மேனேஜ், டிஸ்மேனேஜ், எது வரும்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இதெல்லாம் சப்பையாக இருக்கிற ரெகுலாரிட்டி அப்படின்னு உள்ளதெல்லாம் ரெகுலரல் அப்படின்னு வராது, ரெகுலர்மெண்ட் அப்படின்னு, ரெகுலர் ஃபுல் வர, ரெகுலாரிட்டி தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி கன்வே தி மீனிங் இடியம்ஸ் புக் பேக்கு. ஸோ அடுத்தது வந்து இடியம்ஸே 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் டெஃபினிஷன் டேர்ம்ஸ். ஸோ இது எல்லாமே கிராமரே கிடையாது, வொக்காபுலரி. ஸோ இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிறது பிடிஎஃபாகவே வே டு சக்ஸஸில் ஆன்சரோடு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ டெஃபினிஷன் டேர்ம், டீ டோட்லர் அப்படிங்கிறதுக்கு பர்சன் ஹூ நெவர் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் பிலீவ் தட் குட்ஸ். அப்போது டீ டோட்டல்லாம் என்ன? ஸோ இதுதான் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. பல்மோனஜிஸ்ட்னா என்ன? பல்மோனஜிஸ்ட்னா யார்? டீத்துக்கா, ஸ்கின்னுக்கா, லங்ஸுக்கா, கிட்னிஸ்க்கா? லங்ஸுக்கு தான். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. யூஎஸ்பிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போகணும் பார்க்கலாம். பிசிசிஐ, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சிலிங் இந்தியாவா இதுவா? ஸோ இது 2 தான் எதோ ஒன்று. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இதுவும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது பாருங்கள், வருமா, வருமா? எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன், ஏன்னா வவல்ஸ் வருது. ஸோ அடுத்து டிட்டர்மினர் ஒன்று கேட்குறாங்க. ப்ரிப்போஷன் புக் பேக்கு. கிளிப்டு வேர்டு யூனிவர்சிட்டி, வர்சிட்டி அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ வர்சிட்டிங்கிறதே கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வர்சிட்டியா டவுட் வரும். இந்த வர்சிட்டி தான். ஸோ இந்த மாதிரி கிளிப்டு வேர்டு, பிளெண்டட் வேர்டும் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் வரப்போகுது. அடுத்தது 2 மார்க்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ரிசியேஷனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு ஒன்று வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிமிலி, அப்படி வரலன்னா மெட்டாஃபர் எழுதிடாத. மெட்டாஃபர்னா என்ன, பர்சனிஃபிகேஷன் என்ன, ரிப்பீட்டேஷன் என்ன, இது மட்டுமா அது ஒழுக்கமாக பாரு. அடுத்த மீதி எல்லாமே நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 லெசனோட போயமோட கொஸ்டின் ஆன்சர் படித்தாலும் எழுதிடலாம். அடுத்தது இஆர்சி கிடையாது, கிராமர் வந்து இன்டைரக்ட், டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ். இது என்ன வாய்ஸு? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவாக மாற்றணும். த ப்ரேயர் வாஸ் சாங் பை மெக்டலன். அவ்வளோதான், முடிஞ்சு. அதே மாதிரி 2 கேட்டிருக்க மாதிரி. பை ஹூம் வாஸ் இஸ் கம்ப்ளைண்ட் ரிட்டன். இந்த கொஸ்டின் மார்க் வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வேர் வச்சு பிகின் பண்ணணும். இந்த வேர் அடிச்சுட்டு இந்த வேர் அடிச்சுட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. அந்த வேரை மட்டும் முன்னாடி போட்டு மீதி எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வேறு, இஃப், ஹேட், பிகின் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போயம், இது 3 என்ன போயம்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க பார்க்கலாம். 3 போயமோட பேர், ஆத்தர் பேர், அதாவது 2 தான் அட்டன் பண்ணணும். ஸோ எழுதிடலாம். அடுத்தது 2 or 3 சென்டென்ஸ். இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் சார் நாங்கள் படிக்கவே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? ஃபஸ்ட்டு 2 லெசனோட டீட்டெயிலை படிச்சிருப்பீங்கள, அதை வச்சு எதோ ஒன்று எழுதி விடும். அவ்வளோதான், இப்போதைக்கு படிக்க டைம் இருக்காது. ஸோ ப்ராசஸ் மேக்கிங் டீ ஃபார் 2, மேக்கிங் டீ ஃபார் 2, 2 பேர்த்துக்கு டீ வைக்கிற மாதிரி ப்ராசஸ் மேக்கிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துருக்கேன். 6 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க் கிடைக்கும். பை சார்ட் கேட்டாங்க. ஸோ அவங்க இப்படி கேட்டுருவாங்க. இதை வச்சு ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் தி மோஸ்ட் ஷார்ட் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் தி அப்பார்ட்மெண்ட்? ஸோ மோஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஆனது இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அது போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மொபைல் ஃபோன் தான் நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த மாதிரி 3 கேள்விக்கான ஆன்சர் இதிலே இருக்கும், எடுத்துடணும். நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டாலும் கேட்பாங்க, புக்கில் இருக்குது பாருங்கள். இல்லைனா ஹெட்லைன்ஸ் கேட்பாங்க. ஸோ வித்தியாசமாக இருக்குது. ப்ராபப் கேட்பாங்கன்னு நினச்சேன், இப்படி கேட்டாங்க. ஸோ அதனால் நோட்டீஸ் ரைட்டிங்கும் பார்த்துருங்க, அதையும் பாருங்க. அடுத்தது இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில் படித்தாலும் எழுதிடலாம். ஸோ அடுத்து வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெக்காவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 ஃபஸ்ட்டு 2 போயம் படித்தாலும் எழுதிடலாம், சரியா? அடுத்தது சப்ளிமெண்ட்ரி அப்படி தான். ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 சப்ளிமெண்ட்ரி படித்தாலே இது எழுதிடலாம். ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் எழுதுங்க.
சம்மரி மாதிரி எழுதுறதா உங்கள் ஸ்கூலில் சொன்னாங்கன்னா சம்மரி மாதிரி எழுதிக்கோங்க. சினாப்சிஸாக போட்டு எழுதுங்க. பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து டைட்டிலு, ஆத்தரு, தீமு இது போட்டு எழுதிட்டு ஒரு 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 லைன் எழுதிட்டு மாரல் எழுதி பாக்ஸ் பண்ணினா அதுதான் 5 மார்க். அப்படி தான் எழுதணும். 3 5 மார்க் அப்படி தான் எழுதணும். சரியா? சரி, அடுத்தது நீ வந்து சினாப்சிஸ் போட்டு எழுத சொன்னால் அந்த மாதிரி எழுதிக்கோ. அடுத்து அங்கிளுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர், இது இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மேட் பார்த்துக்கோ. ஸ்போர்ட்ஸ் இது வந்து ஃபார்மல் லெட்டர். ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வேணும்னு சொல்லிவிட்டு நீ வந்து அனுப்பணும் ஒரு லெட்டரு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இது ஃபார்மல் லெட்டர் ஃப்ரம் டு எல்லாம் போட்டு எழுதுன மாதிரி. ஸோ ரெண்டுமே ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3 மார்க். அதுக்கு பாடி ஆஃப் த லெட்டர் ஒரே மாதிரி பார்த்து வச்சு எழுதிருங்க. ஸ்பாட் தி எரர் முடிஞ்சால் பாருங்கள். இல்லைனா இது கேட்பான், நாளைக்கு இது கேட்டால் தப்பிச்சிங்க. அவன் ஒன் வேர்டு மாதிரி கேட்டான். சிமெண்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, சிமெண்டிக் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. இது பேர் அந்த மானிட்டர் டிஸ்பிளேஸ் தி மெனு. அந்த மானிட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் தானே, கம்ப்யூட்டர் தான் ஆன்சர். இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆன்சர் இங்கே இருக்கும், நீ கண்டுபிடிச்சி எழுத வேண்டியது தான். ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் பேடி வாஸ் ஃபெயிலியர். ஸோ எஜுகேஷனாக அக்ரிகல்ச்சர் தானே வரும். ஸோ அதை எடுத்து எழுதிடுறேன். ஸோ அந்த மாதிரி நீ வந்து இது எழுதுனா 5 மார்க். ஸோ இதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 2 ஹோமோஃபோன்ஸு, வேர்பு, டென்ஸு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், மாடல்ஸ் அந்த மாதிரி சேர்த்து ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி கேட்டால் லக்கு. கடைசியில் காம்ப்ரிகென்ஷன்ப்பா 47வது ஏ எழுதிரு. ஸோ இது ஈஸி தான், 5 மார்க் எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு சிமெட்டிக் நெட்வொர்க் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் அது வந்துச்சுன்னா லக்கு. எரர் ஸ்பாட்டிங் இப்போதைக்கு பார்க்க வேணாம். ஸோ அதனால் இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரெஸ்